இன்றைக்கி என்ன புது ரெசிபி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ ஃப்ரைடேனாலே கண்டிப்பாக பிரியாணி இருக்கும். அதை தாண்டி பஹாரி ரைஸ், நெய் சோறு, அது கூடவே ஏதாவது கிரேவி இல்லைனா சிக்கன் குழம்பு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். நான்வெஜ் நல்லா செஞ்சு சாப்பிட்ணும், அதுவும் ஈஸியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த 2 ரெசிபி நான் சூஸ் பண்ணிடுவேன். சரி, தாண்டி வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினச்சாலுமே சரி அதுவே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவையும் இதுதான் செய்கிற மாதிரி இருக்குது. அதனால ஒன்று பிரியாணியாக இருக்கும், அப்படி இல்லைனா பஹாரி ரைஸ். இது 2 தான் மாற்றி மாற்றி அடிக்கடி நம்மளோட இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி முஸ்லீம் வீடுகளில் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழகின ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நெய் சோறு. இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொதுவாகவே ஃபேவரட்டாகவே இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படின்றதுனால அடிக்கடி இது செய்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். இது கூட மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்படி இல்லைனா மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எதுனாலும் எது வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு டைமும் வேறு ரெசிபி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கும் போதெல்லாம் சரி இதுவே சாப்பிட்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணும். அதே மாதிரி தான் அன்றைக்குமே தோணுச்சு. ஸோ அதனால் நெய் சோறு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வச்சு எங்களோட லஞ்சை சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ எங்களோட ஃப்ரைடே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.